ஹை வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அபூர்வா, நட்சத்திரா ரெண்டு பேருமே பூமியை பார்த்து இலக்காரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன பூமி, நீ ககனை நம்பி போன, அவனே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டானா? அவனை நம்பி போனதுக்கு நீ எங்கே வந்து நிற்கிற பத்தியா? அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா உன் பேரை கண்டாலே எரிஞ்சு விழுகிறாரு. அவர் மட்டும் உன்னை இங்கே பார்த்தாரு, அவ்வளோதான். நீ இனிமேட்டு நிரந்தரமா இந்த வீட்டிலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வெறுப்பேற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, யார் இந்த வீட்டை விட்டு போகிறான்னு பார்ப்போம். உன்னோட சுயரூபத்தை என் அப்பா கிட்ட கண்டிப்பாக ஆதரத்தோட நான் நிரூபிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பூமி அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கோயிலிருந்து ஆளுங்களாம் வராங்க. ஏன்னா பூமியை சிவன் முன்னாடி பரதக்கலை ஆடுறதுக்காக சந்திரா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ சந்திரா வந்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, பூமிலாம் அந்த பரதநாட்டியத்தை ஆட மாட்டா, அதுக்கு பதிலாக என் பொண்ணு சந்திரா தான் அந்த நாட்டிய கலையை சிவன் முன்னாடி ஆட போறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அங்கே வந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சோபா சந்திராவோட பொண்ணு பூமி தானே, அப்போ பூமி தானே இதை நிறைவேற்றணும், அவங்க அம்மாவோட ஆசையா தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் ஆளுங்களாம் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நட்சத்திராவும் என்னோட பொண்ணு தான், அவள் தான் இந்த நாட்டிய கலையை சிவன் முன்னாடி ஆட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே பேசி முடிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, எப்படி மாமி, எனக்கு பரதம்னா என்னன்னு தெரியாது, நான் எப்படி அந்த கலையை போய் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீ நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அந்த சைடு நட்சத்திரா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம பூமி பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க கோயிலில். அப்போது சந்திரா வந்து பூமியை பார்த்துடுறாங்க. பூமியை பார்த்ததுமே சந்திராவுக்கு செம கோபம் வருது. ஏ பூமி, நீ எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அப்பா நான் தான்ப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற போகிறேன், நான் தான் சிவன் முன்னாடி பரதக்கலையை ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு செம கோபம் வருது. நீ என் பொண்ணே கிடையாது, என்னைக்கு ககன் உன் கழுத்தில் தாலி கட்டினானோ அன்னைக்கே நீ செத்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த நாட்டிய கலையை ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீ இந்த கோயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம பூமியும் எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்காங்க, அப்பா அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும், நட்சத்திராவுக்கு பரதம்னா என்னன்னு கூட தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் சந்திரா எதையுமே காதலை வாங்காம ரொம்ப கோபத்தோட அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அபூர்வா ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பூமி, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், என் குடும்பத்தில் வந்து என்னவே மாட்டி விட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, இனிமேட்டு பாருடி, உன்னோட அப்பா உன்னைய கண்டாலே எரிஞ்சு விழுந்துட்டு தான் போவாரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நினைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு சாரதா ஒரு பக்கம் பூமியை தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ககன் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நட்சத்திரா வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகி கையில் தீக்குண்டத்தில் ஏந்திட்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்க தலையிலையும் தீச்சட்டியை வச்சிடுறாங்க. நட்சத்திராவுக்கு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே பக்கன்னு இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல டான்ஸ் ஆடாமல் போயிட்டா அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச நாட்டியத்தை ஆடிக்கிட்டே போகிறாங்க. இருந்தாலும் அது யாருக்குமே திருப்தியாகவே இல்லை. அந்த இடத்துல பூமி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா நட்சத்திரா பரதம் ஆடுறதை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு பக்கம் இனிமேட்டு எல்லாமே என்னோட பொண்ணுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ககன் பூமியை தேடி ஒரு வழியாக அந்த ரூமை கண்டுபிடிச்சிடாரு. அந்த ரூமில் இருந்து நம்ம பூமி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு கதவை உடச்சி நம்ம பூமியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு ககன். நம்ம பூமி வந்ததை பார்த்துட்டு சந்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நீ எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, யாரை கேட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவள் அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கா, உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா அதுக்கு அவள் என்ன செய்ய முடியும், அவள் அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்புறமா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, ஏ பூமி, அதான் உன் அப்பாவே ஓட்டையில் உறவு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, என் அப்பா வேணா என்னைய வெறுத்து ஒதுக்கலாம், ஆனால் எங்கள் அம்மா ஒருபோதுமே என்னை வெறுத்து ஒதுக்கியிருக்க மாட்டாங்க, நான் எங்கள் அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த பரதத்தை ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடுறாங்க. அப்போ தான் சலங்கை காணாமல் போயிருக்கும். சலங்கை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ககன் அந்த சலங்கை எங்கே இருக்கும், பூமி வந்து அந்த ரூமில் தானே இருந்தா, அப்போ அந்த ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் அந்த சலங்கை எடுத்துகிட்டு வராங்க. சலங்கை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே அபூர்வா மூஞ்ச பார்க்கணுமே. இந்த சைடு நம்ம பூமி வந்து அந்த சலங்கை எப்படி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கையில் தீப்பந்தத்தை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ககன் வந்து உட்காடுறாங்க. காலை குடு பூமி, அந்த சலங்கையை நானே போட்டு விடுறேன்
அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமி காலை கொடுக்கவே மாட்டாங்க, தயங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ககன் வந்து சலங்கையை பூமி காலில் மாட்டுவாங்க. அப்போ நம்ம ககன் சொல்லுவாங்க, இங்கே பார் பூமி, இதை இன்னும் நான் உன் மேலே இருக்கிற பாசத்தில் செய்கிறேன்னு மட்டும் நீ நினச்சிக்காத. சோபா சந்திரா அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும், அவங்க மேலே எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குது, அதனால அவங்க கனவு நிறைவேணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நீ தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிடுறாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். நம்ம பூமி எமோஷ்னலாக ககனை பார்க்க, ககன் எமோஷ்னலாக பேச இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து நட்சத்திரம் அபூர்வா 2 பேருக்குமே வைத்தறிச்சல் தாங்க முடியல தான் சொல்லலாம். இந்த சைடு நம்ம பூமி வந்து பரதம் ஆட போகிறத சந்திரா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் அபூர்வா அவங்களோட அடியாட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பூமி இந்த இடத்துல இருந்து அந்த தீப்பந்தத்தை அந்த அக்னிகுண்டத்தில் போய் போடவே கூடாது, அதை நீங்கள் தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடறாங்க. நம்ம ககனுக்கு மனசில் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இந்த அபூர்வா எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு நம்மளால யோசிக்கவே முடியாது, அதனால பூமிக்கு எந்த ஆபத்தும் வராமல் நம்ம தான் பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் அங்கே தான் இருப்பார். அந்த இடத்துல ஒருத்தர் பூமி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ கம்பை தூக்கி போகிறதுக்கு வருவாங்க. நம்ம ககன் கரெக்டாக போயிட்டு அவரை பிடிச்சி அடி நடிச்சு அவரையும் துரத்தி விட்டுருவாரு. இந்த சைடு இன்னும் 2-3 பேர்லாம் வந்து பூமி கிட்ட வம்பு பண்ணுறதுக்காக வருவாங்க. அதே நம்ம ககன் சூப்பராக கேட்ச் பண்ணி எல்லாத்தையுமே அடித்து தூக்கி போட்டு வந்துடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நட்சத்திரம் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, மம்மி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவள் அந்த தீப்பந்தத்தை கொண்டு போயிட்டு அந்த அக்னி குண்டத்தில் போடவே கூடாது, பூமியை எல்லாருமே தப்பாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட நட்சத்திரா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு அபூர்வா சொல்லுவாங்க, நீ பார்த்தல நட்சத்திரா நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளை சந்திரா அந்த ரூமில் அடைச்சி வச்சப்ப இந்த ககன் போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான், இப்போ பார்த்தா அவளுக்கு வர தடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த ககன் அவளை காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் நான் என்ன தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நட்சத்திரா சொல்கிறாங்க, அவள் கடைசி நேரத்தில் போகும்போது அந்த இடத்துல தீயை பற்றி விட்டுறணும், அந்த தீயை தாண்டி அவளால் எப்படிமா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வாவும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த சைடு அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, நட்சத்திரா நீ இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பார்த்தியா, உன் அப்பா பூமியை அடியோடு வெறுத்துட்டாரு, ககன் என்னைக்கு பூமி கழுத்தில் தாலி கட்டினாலும் அன்னிலிருந்தே பூமி செத்து போயிட்டதா தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு, இனிமேட்டு பூமிக்கு நம்ம வீட்டில் இடமே கிடையாது, ககனும் பூமியை ஏற்றுக்க போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நட்சத்திரா சொல்கிறாங்க, ககன் ஏற்றுக்க போகிறதா இல்லைனா இப்போ எதுக்காகமா பூமியை எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், எப்படியோ போய் தொலைட்டு இவ அப்படின்னு சொல்லிட்டு விடுறானான்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா சொல்கிறாங்க, விடு நட்சத்திரா நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம், கடைசியாக வர ட்விஸ்டில் இருந்து இந்த பூமியை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பூமி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த இடத்துல ஃபுல்லாக தீ பற்றிக்கிறோம். இதை பார்த்ததுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க, எப்படி பூமி இந்த தீப்பந்தத்தை கொண்டு போயிட்டு அக்னிகுண்டத்தில் போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அபூர்வா சொல்லுவாங்க, பூமி இதோட நீ இதை விட்டுரு, ஒன்னாலலாம் இந்த நெருப்பை தாண்டி அந்த தீப்பந்தத்தை அந்த அக்னிகுண்டத்தில் போடவே முடியாது, ஸோ நீ தோத்ததா ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி சொல்லுவாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி நம்பிக்கை விடாமல் அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நெருப்புக்கிட்ட போகும்போது நம்ம ககன் அப்படியே அந்த இடத்துல பாலம் மாதிரி படுத்துக்கிறாரு. நம்ம பூமியும் ககன் பண்ண தியாகத்தை பார்த்துட்டு சரி நம்ம இவர் மேலே காலை வச்சுட்டு அங்கே போய் எப்படியாவது அக்னிகுண்டத்தை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் ககன் மேலே காலை வச்சு அழகாக நடந்து போயிடுறாங்க. நம்ம பூமியும் கரெக்டாக அந்த தீப்பந்தத்தை அந்த அக்னிகுண்டத்தில் போட்டுடுறாங்க. ஸோ இது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் கதைக்காலத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.